guys, welcome back to the channel Master Trades. இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி நீங்க பேங்க் நிஃப்டி ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றது, எப்படி ஒரு மூவை ஈஸியா பிடிக்கிறது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க டெய்லி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ற ஒரு ஆள், இல்ல நீங்க டெய்லி நிஃப்டில ட்ரேட் பண்ற ஒரு ஆள், அப்படி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எந்த விதமான டெக்னிக்கல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட உதவியும் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களை ஈஸியாகவே கற்றுக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றின ரொம்ப பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதும். உங்களால் இந்த வீடியோவை ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் கொஞ்சோண்டு காமன் சென்ஸ் தேவைப்படும். அவ்வளோதான், இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் ஈஸியாகவே கற்றுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினது தான். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த வித அவசியமும் கிடையாது. இது நிஃப்டிலையும் நல்லாவே ஒர்க் ஆகுது, ப்ளஸ் ஸ்பின் நிஃப்டிலையும் நல்லாவே ஒர்க் ஆகுது. அது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் இது மூணுத்தில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். இதை நீங்கள் ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸஸில் தான் வருது. ஸ்டாக்ஸுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியோட லிங்க்கை மேலே கார்ட்ஸில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டெக்ஸுக்கு மட்டும்தான், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டிக்கு மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாகவே பிடிக்க முடியும். அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் ஈஸியாகவே பிடிக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எந்த விதமான டெக்னிக்கல்ஸ் அனாலிசிஸ்குள்ளேயும் வராது, எந்த விதமான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ளேயும் வராது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி அண்ட் சென்டிமெண்டல் பேசிஸில் மட்டும்தான் வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும் வே மோர், நிறைய ப்ராஃபிட்ஸை எடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் 3 விதமான மொமெண்டம் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா காலைல 9 to 10 ஒரு மொமெண்டம் வரும். அதாவது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, அதாவது டெக்னிக்கலாக சொல்லணும்னா 9:15 to 10 ஒரு பெரிய மொமெண்டம் நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கன்சல்டேஷனில் போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 1 போல், அதாவது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் ஒரு வாலட்டிலிட்டி கொடுக்கும், கொஞ்சம் நல்லாவே ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக சைட்வேஸில் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் 12:45 to 3:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான மொமெண்டம் கொடுக்கும். அதாவது நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மொமெண்டம்லேயே பார்த்தீங்கன்னா காலைல 9:15 to 10 வர அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும். ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா 9:15 to 10 தான் ஒரு பயங்கரமான மொமெண்டம் பேங்க் நிஃப்டிலேருந்து கிடைக்கும். அதை நம்மளால் ஈஸியாகவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கான வாலட்டிலிட்டி 2:45 to 3:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பயங்கரமான வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து பிடிஎஸ்டி பண்ணுறவங்க பை அண்ட் செல் பண்ணுவாங்க. அதனால் ஹியூஜ் வாலட்டிலிட்டி அந்த இடத்துல உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அங்கே எப்படி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி 2:45 to 3:30 ஈஸியாகவே அந்த இடத்துல அவங்களால ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ரொம்பவே லீஸ்ட்டாக வர மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 to 1 அந்த ரேஞ்சுக்கிட்ட வர மொமெண்டம். ஏன்னா அது வந்து நம்ம மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணது கிடையாது. அது வந்து யூரோப்பியன் அண்ட் வேர்ல்டில் நிறைய மார்க்கெட் அந்த டைமில் ஓப்பன் ஆகும். அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ ஏதாச்சும் ஒன்று வந்து மேலேயோ கீழேயோ திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த இடத்துல சின்னதாக ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகும். பட் இதை வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஃபோக்கஸ் பண்ணி இதை தான் ட்ரேட் பண்ணுவாங்க. 1 to 2 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேடே பண்ணுவாங்க. 9:15 மூமெண்ட்டையும் விட்டுருவாங்க, 3:30 மூமெண்ட்டையும் விட்டுருவாங்க. கரெக்டாக 1 to 2 அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள ட்ரேடை மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ வாங்க இந்த 3 மூமெண்ட்டையும் எப்படி நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 9:15 to 10 வர அந்த மொமெண்டம் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அதாவது நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி எந்த சார்ட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கான ப்ரீவியஸ் டே, அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் கடைசியில் முடிஞ்ச 6:15 கேண்டில் எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் மட்டும்தான் இருக்கணும். 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கோங்க. 15 கேண்டில், அதாவது கடைசியாக வந்து ஒரு 1.5 hours ட்ரேட் பண்ண மொத்த கேண்டில்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த கேண்டில்ஸோட லோவை மார்க் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை வந்து மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுங்க. கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுங்க. கால் ஆப்ஷன் எடுக்கணும், எந்த கேண்டிலில் பிரேக் ஆச்சோ அந்த கேண்டில் என்ட்ரி பண்ணிட்டு அந்த கேண்டிலோட லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருங்க. இதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னா ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ்குள்ளே புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட்டை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரேட் எடுக்காதீங்க, இதை விட்டுருங்க. பின்னாடி இன்னும் 2 மொமெண்டம் இருக்குது, அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது மொமெண்டம் ஆனால் அரௌண்ட் 12 to 1 o'clock வர அந்த மொமெண்டம் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான வழி பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் மோஸ்ட்லி க்ரீனில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுங்க. சப்போஸ் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ரெட்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் கீழே போகிறதுக்கான கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுங்க. இந்த மொமெண்டம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது. அதாவது காலைல 9:15 to 10 o'clock அந்த மொமெண்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மொமெண்டம் அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராபபிளி 12 to 1 o'clock இருக்கிற மொமெண்டமும் அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி 9:15 to 10 o'clock இருக்கிற அந்த மொமெண்டம் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராபபிளி இங்கேயும் டவுன் ட்ரெண்டாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த 9:15 to 10 o'clock இருக்கிற அந்த மொமெண்டமும் அப் ட்ரெண்டில் இருந்து அதே மாதிரி 12 o'clock ஓப்பன் ஆகிற அந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ரெண்டுமே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக சேர்றதுனால நீங்கள் அந்த இடத்துல கால் ஆப்ஷன் தான் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். சப்போஸ் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் கடைசியாக வரதான் பார்த்தீங்கன்னா 3 to 3:30 மொமெண்டம். இதில் தான் இருக்கிறதுலே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். நான் அதிகமாக ட்ரேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த 3 to 3:30 இந்த மொமெண்டமில் தான் நான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவேன். இதில் தான் நான் அதிகமாக ப்ராஃபிட்ஸும் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் இன்னொரு எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நானும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை இதோட கம்பைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். இந்த 3:30 மொமெண்டம் எப்படி நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றின உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையுமே படிப்பேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கர்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.